குடும்பஸ்தன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நடித்த மணிகண்டன் அவர் வந்து நடிக்கல, அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சீனுமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசணும்னா பயங்கர ஃபன் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய காமெடி இருக்கும், நீங்கள் வீந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வேலை போயிடுது. வேலை போனதை வீட்டில் மறைச்சிட்டு அவன் எப்படி சர்வைவ் பண்ணுறான் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி எமோஷனலாவோ ட்ராமாவோ எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஹீரோக்கு வேலை போன விஷயம் வந்து தெரிய வந்துடும். வீட்டில் இருக்கவங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட்டும் சரி ஓகே நம்ம பையன் தானே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பேக்கரி ஒன்று வைப்பாங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபெயிலியர் ஆகும். அதுக்கடுத்து எல்லாருமே இவன் ஒரு ஃபெயிலியர், இவன் ஒரு வேஸ்ட்டு, இவன் தண்டம், இவன் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவாக அவர் மேலே போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்து மேலே அவருக்கு வேலையும் கிடைக்குது. மறுபடியும் வேலை கிடைச்ச உடனே மறுபடியும் அவங்க ஃபேமிலிலாம் வந்து நல்லபடியாக பேசுகிறாங்க. அப்போ அவர் பொங்கி எழுந்துருவார். என்னது நான் சம்பாரிச்சா மட்டும் தான் நல்லவன்றீங்க, சம்பாதிக்கலாம் நான் கெட்டவன்றீங்க, நீங்கள் எல்லாரும் வந்து அப்போ என்ன பார்க்கல, என் சம்பளம் தான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். இல்லை நான் இதுக்கடுத்து நான் துபாய் போக போகிறேன், நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பார். அப்போ கிளைமேக்ஸ் ஒன்று நடக்கும். அதுக்கடுத்து அவர் துபாய் போனாரா இல்லையா அப்படின்னு இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தில் வந்து செட் எதுவுமே போடாமல் எல்லாமே கோயம்புத்தூரில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய பேர் வந்து இந்த நெக்லிட்டிஸ் டீமில் இருக்கவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டரே நெக்லிட்டிஸ்லேருந்து வந்தவர் தான். அதே மாதிரி குரு சோமசுந்தரம் இவரை பற்றி பேசியே ஆகணும். இவர் வந்து இந்த மின்னல் முரளி, ஆரண்ய கண்டம் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு சீனுக்குமே எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பார். அவர் வர சீன்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக டெபியூட் ஆகிருக்காரு நம்ம வைசாகோட பாட்டெலாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து படத்தில் பார்க்கும்போது ஓகே அங்கங்கே நல்லா இருக்குது. பாட்டாக மொத்தமாக ஒரு 2 பாட்டு வருது. ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அங்கங்கே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஸ்டைல்லே பண்ணியிருக்காரு. அதுவும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷோர் ஹிட்டுங்க. மணிகண்டனுக்கு இந்த படம் ஹேட்ரிக்னே சொல்லலாம். அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட்லேயே அவர் எந்த மாதிரி எடுப்பார் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.